Hello everyone, welcome to our channel. In the video class 7 சமச்சீர்ல term 1 chapter 1 number systemல exercise 1.1 வந்து பார்க்குறோம். fill in the blanks வந்து கொடுத்துருக்காங்க. So minus 30 plus dash is equal to 60 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாதனால வந்து நம்ம இதை எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு சைடு வச்சுட்டு அண்ட் இந்த மைனஸ் 30 நம்ம அதர் சைடு கொண்டு போகிறோம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நம்பரை நம்ம வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு சைடுக்கு, அதாவது இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு எடுத்துட்டு போறோம். எப்படி அது தெரியுது? ஈக்குவல் டு சைனோட லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடோ இல்லை ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடோ எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு பிளஸ் இருந்துச்சுன்னா அது மைனஸா மாறும், மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ்ஸா மாறும். ஈக்குவல் டுக்கு பிளஸ் இங்க இருக்குன்னா இந்த பக்கம் வரும்போது மைனஸா மாறும். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸா வந்து மாறும். அண்ட் வைஸ் வர்சா, அதாவது மைனஸ் இருந்துச்சுனாலும் அதே மாதிரிதான். எப்படி வேணாலும் வந்து நம்மளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும்போது ஆப்போசிட் சைனா மாறும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இங்கேயே வந்து இப்ப மைனஸ் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா மாறும். இப்போ இங்க வந்து மைனஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த பக்கம் வரும்போது அது பிளஸ்ஸா வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ மைனஸ் 30 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 13 வந்து ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் மைனஸ் 5 நான் இந்த பக்கம் வந்து கொண்டு போகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 ப்ளஸ் 5 வந்து வரும். ஸோ ரெண்டு நம்பருக்குமே வேற வேற சைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பரோட சைனை வந்து போடுவோம். 100 மைனஸ் 5 பண்ணோம்னா 95. பிக்கர் நம்பர் வந்து 100, 100ஓட சைன் நெகட்டிவ், மைனஸ் சைன் வந்து போடுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் 52 பிளஸ் ஆஃப் மைனஸ் 52 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரூல் வந்து நம்மளுக்கு தெரியும். பிளஸ் இன்டூ மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் வரும். பிளஸ் இன்டூ பிளஸ் இருந்தால் பிளஸ் வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் இருந்தாலும் பிளஸ் தான் வந்து வரும். அண்ட் மைனஸ் இன்டூ பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வந்து வரும். அதாவது ஒரே சைனா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவா மாறிடும். வேற வேற சைன் இருக்கும் போது நெகட்டிவா வந்து மாறும். ஸோ இங்க என்ன இருக்கு, பிளஸ் இன்டூ மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 52 மைனஸ் 52 வந்து வரும், விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே சைன் தான் வந்து இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு அந்த சைனை வந்து நம்ம போடணும். ஸோ 52 which is 4 104. ஸோ 104 சைன் வந்து என்ன இருக்கு, மைனஸ். ஸோ மைனஸ் 104 தான் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் இங்க வந்து இங்க டேஷ் இருக்கு, பிளஸ் மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் வந்து நம்ம பார்த்தோம். அதுல வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே பார்த்தோம். அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் ஐடென்டிட்டி எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு வந்து என்ன வரும்னா, ஒரு இன்டீஜர் இருக்கு, அதோட அதே இன்டீஜரோட அப்படியே நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அதை வந்து இதை வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்படின்னா இப்போ 15 இருக்கு, அதே மைனஸ் 15 பண்ணும்போது ரிசல்டன்ட் இப்போ வந்து 15 இருக்கு, இந்த 15ஓட அப்படியே நெகட்டிவ் வேல்யூ வந்து ஆன்சர் வந்து 0 தான் வரும். இப்போ 21 இருக்கு, அதோட நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா 0 வரும். ஸோ சேம் திங். இப்போ இங்க என்ன இருக்கு, மைனஸ் 22 வந்து இருக்கு. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 22 வரும் அப்படின்ட்டு வந்து இங்க இருக்கு. 0 வந்துருச்சு, ஆன்சர் வந்து 0. அப்போ வந்து இங்க என்ன வேல்யூ வரும், மைனஸ் 22 இருக்கு. அப்போ இங்க ரிசல்டன்ட் வந்து என்னவா இருக்கும், இதோட இன்வர்ஸ் தான் வந்து இருக்கும். மைனஸ் 22ஓட இன்வர்ஸ் வந்து என்னவா இருக்கும், 22 மைனஸ் 22 0வா வந்து இருக்கும். இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து நம்ம படிச்சது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம எழுதிடலாம். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை வந்து நம்ம அகெயின் எக்ஸா எடுத்துக்கணும். அண்ட் இந்த பார்ட்டை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன வரும்,
22 வந்து வந்துடும். -22 இருக்கு, இந்த பக்கம் வரும்போது +22 ஆயிடும். அப்போ x is equal to 22. ஸோ எப்படி எடுத்தாலும் ஒன்னே தான் வந்து வரும், ரெண்டுமே வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இப்படி எடுத்தா x is equal to 0 + 22 வந்துடும் and x is equal to 22 வரும். ப்ராப்பர்ட்டி வச்சு அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இங்க இது வந்து -22, அப்போ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா வந்து என்ன வரும், 22 தான் வந்து இதோட இன்வர்ஸ். ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்க்கும் போது கண்டிப்பா வந்து 0 தான் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து டேஷ் பிளஸ் ஆஃப் -70 இஸ் ஈக்குவல் டு 17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரி தான். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, பிளஸ் இன்டூ -70 வந்துடும். இங்க வந்து டேஷ் இருக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது 7 கூட நான் 0 ஆட் பண்ணா அதே நம்பர் தான் வரும். 0 கூட நான் வந்து எந்த நம்பரை வந்து நான் ஆட் பண்ணாலும், அது நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, எனக்கு திருப்பியுமே அதே நம்பரே வந்து ஆன்சரா வந்து கிடைக்கும். a + 0நாலும் a தான் வரும், 0 + a நாலும் a தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இங்க வந்து என்ன இருக்கு, இங்க வந்து -70 இருக்கு அண்ட் இங்க வந்து 17 வந்து கொடுத்துருக்காங்க. அப்பனா வந்து நம்ம அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு இங்கேயும் அதே -70 தான் இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த -70 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ அப்போ என்ன வரும், x is equal to 70 + 70 and x is equal to 140 வந்து ஆன்சரா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கணும், எதுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம், எதுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்க வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 20 + 80 வந்து 100 + x is equal to 0 வந்து வந்துடும் and x is equal to 0 - 100 and x is equal to -100 தான் வந்து ஆன்சர். அண்ட் இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ 75 - 25. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, நம்மளுக்கு வேற சைன் இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணி பிகர் நம்பரோட சைனை வந்து போடுறோம். 75 - 25 0 5. ஸோ பிகர் நம்பரோட சைன் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அப்போனா ஆன்சர் வந்து 50. இப்போ நெக்ஸ்ட் 171 + டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்க 0 வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும், இதோட இன்வர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கும். ஸோ அப்பனா நம்மளுக்கு வந்து இங்க என்ன இருக்கும், -171. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் ஆயிடும். 171 - 171 0 வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க வந்து -3 + -12 இது ரெண்டும் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, பிளஸ் -77 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ் பிளஸ் இங்க வந்து இது ரெண்டுத்தையும் பிராக்கெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ a + b + c இது வந்து என்ன வரும், a + b + c அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இங்க வந்து என்ன இருக்கு, -12 இருக்கு, -77 -77 இருக்கு, எது இல்லை, -3. ஸோ -3 தான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 10th சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இங்க -42 பிளஸ் இங்க வந்து டேஷ் பிளஸ் ஆஃப் -23 கொடுத்துருக்காங்க. ஸோ a + b + c வந்து வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு a + b + c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா a இருக்கிற இடத்துல -42, b வந்து தெரியாது, c வந்து -23. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா இங்க ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துட்டு இங்க வந்து வரும். ஸோ அப்போ இந்த a இருக்கிற பிளேஸ்ல என்ன வரும், -42 அண்ட் +15. அப்போ இங்கேயும் வந்து 15 வந்து வந்துடும், -23. ஸோ அவ்வளோதான் வந்து 10th சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். இப்போ செகண்ட் கொஸ்டின்,
சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -32 வந்து -32 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா இப்பதான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் இருந்ததுன்னா அதே நம்பர் சேம் நம்பர் வித் நெகட்டிவ் சைன் வந்து இருக்கும். அப்போ வந்து அது ஈக்குவல் டு 0ன்னு வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ -32ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு பார்த்தோம்னா +32 தான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க -32, அதாவது ஏ பிளஸ் மைனஸ் ஏ வந்தாதான் 0 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஏவோட அடிட்டிவ் இன்வர்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா -a. ஸோ அதே மாதிரி -aவோட அடிட்டிவ் இன்வர்ஸ் எதுனா ஏன்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இங்க வந்து என்ன இருக்கு, -32 இருக்கு, அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் 32, ஆனா இங்க -32. ஸோ ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் -90 பிளஸ் ஆஃப் -30 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்க என்ன வரும், -90 மைனஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் -30 வந்து வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், சேம் சைன் ஆட் பண்ணி அந்த சைனை போடுறோம். 90 + 30 120 மைனஸ் வருது, -120 வரும். ஆனா இங்க 60 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஆன்சர் வந்து என்னது, ஃபால்ஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் -125 + 25 ரெண்டுமே வேற வேற சைன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைனை போடணும். ஸோ அப்போ 125 - 25 வந்து பண்ணோம் அப்படின்னா 100 வந்து வந்துடும். ஸோ 100. அப்போ வந்து எது பிகர் நம்பர், 125, அதோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து -100 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஆன்சர். ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆட் த ஃபாலோயிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 8 and -12 யூசிங் நம்பர் லைன். ஸோ நம்பர் லைன் வரைஞ்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐயும் -12ஐயும் வந்து ஆட் பண்ணோம். ஸோ 8 பிளஸ் ஆஃப் -12 வந்து நம்ம பண்றோம். ஸோ அப்போ இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ 8 - 12. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்க என்ன வரும், ரெண்டுமே வந்து வேற வேற சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 12 - 8 வந்து 4. பிகர் நம்பர் வந்து 12. 12ஓட சைன் வந்து மைனஸ். ஸோ -4 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணோம், 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 0ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், 8 வந்து 8 வரைக்கும் வரையணும். ஸோ 8 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் இப்போ 8ல இருந்து ஆரம்பிச்சு -12. ஸோ -12 அப்படின்னும் போது வந்து ஸ்டெப் பேக்வேர்டு 12 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட்ஸ் வந்து போகணும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்து நம்மளுக்கு வரும். அதாவது 8ல ஆரம்பிச்சு நம்மள -4ல வந்து வரும், இப்படி வரும். ஸோ ஆன்சர் இஸ் -4. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3யும் -5யும் ஆட் பண்றோம். -3 பிளஸ் ஆஃப் -5 வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இங்க வந்து என்ன வரும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -3 -5 ரெண்டுமே மைனஸ் சைன் தான். ஸோ 3 + 5 ஆட் பண்ணிட்டு சைனை வந்து போட்டுருணும். ஸோ 3 + 5 வந்து 8, சைன் வந்து மைனஸ் சைன் -8 வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், -3. ஸோ 0ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட் -3க்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் -3ல இருந்து -5. அப்பனா வந்து என்ன பண்ணணும், 5 ஸ்டெப் பேக்வேர்ட். 1 2 3 4 5. அப்பனா 8 -8ல வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -8 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். -100 பிளஸ் ஆஃப் -10 கொடுத்துருக்காங்க. -100 பிளஸ் இன்டூ -10 வந்து வரும். ரெண்டுமே சேம் சைன். அப்போ வந்து ஆட் பண்ணிட்டு அந்த சைனை போட்டுடணும். என்ன வரும், 100 + 10 வந்து 110, சைன் வந்து மைனஸ். ஸோ -110 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 20 பிளஸ் ஆஃப் -72. ஸோ 20 பிளஸ் இன்டூ -72 வந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டு பிகர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் பண்ணிட்டு எது பிகர் நம்பர் சைனோ அதை போட்டுடணும். ஸோ 72 - 20. ஏன் வந்து சப்ராக்ஷன் பண்றோம், ஏன்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஒரு ஒரு ஒரு
ஒரு நம்பரோட சைன் வந்து பிளஸ் இருக்கு, ஒரு நம்பரோட சைன் நெகட்டிவ்னு வந்து இருக்கு, அதனால வந்து சப்ராக்ஷன் பண்றோம். ஸோ 2 இது வந்து 5. ஸோ அப்பனா 52 வந்து நம்மளுக்கு வரும். பிகர் நம்பர் வந்து 72. 72ஓட சைன் மைனஸ், ஸோ மைனஸ். Next 80 plus of minus 75. So 80 plus into minus minus 75 வந்து வரும். So 80 minus 75 வந்து 5. Bigger number வந்து 80, அதோட sign positive. So plus 5 தான் வந்து answer. இப்போ next sixth subdivision பார்க்கலாம். minus 48 plus into minus minus 15 வந்து வரும். இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சைன் தான், மைனஸ் சைன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு அந்த சைனை வந்து போட்டுறணும். ஸோ 48 15. ஸோ 13 வரும். 4 plus 1 5, 5 plus 1 6, 63 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 63 சைன் வந்து நெகட்டிவ் சைன், ஸோ மைனஸ் 63 தான் வந்து ஆன்சர். Seventh subdivision minus 225 plus into minus minus 63 வந்து வரும். ரெண்டுமே சேம் சைன். அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு இந்த சைனை வந்து போடணும். ஸோ 225 63. ஸோ 5 plus 3 வந்து 8, 6 plus 2 8 2. ஸோ அப்போ வந்து 288 வரும். ரெண்டுத்துக்கும் சைன் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் 288. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நமக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 4th சம்ல இருந்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.